இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் கலர் அண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம், அதில் என்ன மாதிரி கலர்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்பவும் போல் நம்மளோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுவோமோ அந்த ஹெட் டேக்குள்ளே நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, HTML and CSS நோட்ஸ் அப்படின்னு நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். அதே இது வந்து இங்கே பாடிக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ணி இந்த இடத்துல வெல்கம் டு விடோ சிஸ்டம் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கலர்ஸ் நேமே பார்த்தீங்க அப்படின்னா 147 கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது சிஎஸ்எஸ்ல பொறுத்தளவு. அதே மாதிரி ஆர்ஜிபி, ஆர்ஜிபிஏ, ஹெச்எஸ்எல், ஹெச்எஸ்எல்ஏ, ஹெக்ஸாடெசிமல் ஏ, இந்த மாதிரி நிறைய கலரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு ஃபியூ கலரிங் சிஸ்டம்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நேம் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எதை பார்க்க போகிறோம் மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்து நீங்கள் கலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சு கலர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் வந்து என்னோட டெக்ஸ்ட் கலராக அப்பியர் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கு போங்க, நம்ம எப்பவும் போல் க்ரோமில் போயிட்டு நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் என்னோட டெக்ஸ்ட் கலராக அப்பியர் ஆகிருக்கு. அதே இது இந்த லைனை நான் அப்படி அடுத்து இன்னொரு லைனாக எழுதிக்கிறேன், இன்னொரு பேராகிராஃப் லைனாக போட்டு வெல்கம் டு விடோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி இப்போ பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ண போகிறேன். அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ பேக்ரவுண்ட் கலரில் அது ஆரஞ்சாக எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. தெரியுதா டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்து நான் ஸ்ரீதர் அப்படின்னு இப்போ நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து உங்களோட கலர் அப்படின்னு அப்பியர் பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும், உங்களோட கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு. மொத்தம் உங்களுக்கு 147 கலர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா, இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதே இதில் ஆர்ஜிபி கலர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்ஜிபி கலர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்ஜிபி அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஆர் ஃபார் ரெட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரெட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஃபார் கிரீன், கிரீன் கலர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படிங்கிறது, இது வந்து பி ஃபார் ப்ளூ கலர். இந்த மாதிரி உங்களுக்கு கலரிங் சிஸ்டமை எம்போஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலரோட ரேஞ்சும் 0ல இருந்து 255 வரை இருக்கும். 0 to 255, 0 to 255, 0 to 255. இப்போ அதை நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு பார்த்தாலே வந்துடும். இந்த இடத்துல இப்படி கர்சரை வச்சாலே வந்துடும். இந்த ஆர்ஜிபி கலர் சிஸ்டம் நம்ம தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு UI UX டீம்ல இருந்து இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த கலரை மட்டுமே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேவா, இப்போமே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கலர் அப்பியர் ஆயிருக்கா இல்லையா, இதுதான் ஆர்ஜிபி கலர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இதை நீங்க டிரான்ஸ்பரண்டா மாத்திக்கலாம். எப்படின்னா லைட் கலரா மாத்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி இருந்த டார்க் கலரை விட இப்போ லைட் கலரா மாறி இருக்கும். இதுதான் RGBA அப்படின்னு சொல்றாங்க. இந்த A ஃபார் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 1 அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரண்டா தெரியும். இந்த இடத்துல போனீங்கன்னா ஃபுல்லி அது வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது 0 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியாது, அது ஒயிட் கலரில் மாறிடும். ஓகேவா, ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷராக ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை சார்ட் அவுட் பண்ணிட்டு நீங்களும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஜாபுக்கு போகலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.